ஈரானின் பொருளாதார உயிர்நாடியாக திகழும் கார்க் தீவின் எண்ணெய் ஏற்றுமதி உள்கட்டமைப்பை அழிக்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏன் தயங்கினார் என்ற கேள்வி உலக அரசியலில் முக்கியத்துவம் பெறுகிறது. மனிதாபிமானம் என்ற அவரது கூற்று உண்மையா அல்லது இதற்கு பின்னால் ஒரு ஆழமான அரசியல் உத்தி இருக்கிறதா என்பதுதான் தற்போதைய விவாதம். இந்த ஒற்றை சம்பவம் மத்திய கிழக்கின் எதிர்காலத்தையும் உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பையும் பாதிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளை கொண்டுள்ளது. கார்க் தீவு பாரசீக வளைகுடாவில் அமைந்துள்ள ஒரு சிறிய ஆனால் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த தீவாகும். 1930களில் இருந்தே ஈரானின் முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி முனையமாக செயல்பட்டு வரும் இத்தீவு நாட்டின் ஒட்டுமொத்த கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் சுமார் 90%த்திற்கும் மேலான பங்கை கொண்டுள்ளது. ஈரான் போரின் போது பலமுறை தாக்குதலுக்கு உள்ளான இத்தீவு ஈரானின் பொருளாதார வலிமையின் மையப்புள்ளியாகவும் உலகளாவிய எரிசக்தி விநியோகச் சங்கிலியில் ஒரு முக்கிய கண்ணியாகவும் கருதப்படுகிறது. இதன் மீதான எந்தவொரு தாக்குதலும் ஈரானின் பொருளாதாரத்தை முடக்குவதுடன் உலகளாவிய எண்ணெய் சந்தையில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தும் ஆற்றல் கொண்டது. சமீபத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் மீது தாக்குதல் நடத்த உத்தரவிட்ட போது கார்க் தீவு முக்கிய இலக்குகளில் ஒன்றாக பார்க்கப்பட்டது. இந்த தாக்குதல் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே உச்சகட்ட பதற்றம் நிலவிய காலகட்டத்தில் நிகழ்ந்தது. 2018இல் அணுசக்தி ஒப்பந்தத்தில் JCPOA இருந்து அமெரிக்கா விலகிய பின்னர் ஈரான் மீது கடுமையான பொருளாதார தடைகளை ட்ரம்ப் நிர்வாகம் விதித்தது. இதற்கு பதிலடியாக ஹோர்முஸ் ஜலசந்தியில் எண்ணெய் கப்பல்கள் மீதான மோதல்கள் மற்றும் அமெரிக்க ஆளில்லா விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட சம்பவங்கள் பதற்றத்தை மேலும் அதிகரித்தன. இந்த சூழலில்தான் அமெரிக்கா தாக்குதல் மேற்கொண்டு ஈரானின் எண்ணெய் உள்கட்டமைப்பை முழுமையாக அழிக்கும் என்ற பரவலான எதிர்பார்ப்பு நிலவியது. ஆனால் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் பதிவில் நல்லெண்ணம் கருதி இந்த உள்கட்டமைப்பை அழிக்கவில்லை என்றும் இது வெறும் ராணுவ இலக்குகளை மட்டுமே தாக்கிய ஒரு சக்தி வாய்ந்த குண்டுவீச்சு என்றும் தெளிவுபடுத்தினார். இந்த முடிவு ஒரு முக்கியமான மூலோபாய நகர்வாக பார்க்கப்படுகிறது. நிபுணர்கள் கார்க் தீவின் எண்ணெய் வசதிகளை கைப்பற்றுவது அல்லது அழிப்பது பெரும் அபாயங்களை கொண்டது என்று எச்சரித்திருந்தனர். அவ்வாறு நடந்திருந்தால் ஈரான் கடுமையான பதிலடி நடவடிக்கைகளை எடுத்திருக்கலாம். இது மத்திய கிழக்கில் ஒரு முழு அளவிலான போரை தூண்டியிருக்கும். அத்தகைய மோதல் சர்வதேச வர்த்தகம் மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கு பேரழிவை ஏற்படுத்தியிருக்கும். மேலும் ஈரானுக்கு ஜாஸ்க் போன்ற பிற எண்ணெய் ஏற்றுமதி வசதிகளும் உள்ளன என்றாலும் அந்த தீவின் முக்கியத்துவம் ஒப்பற்றது. அமெரிக்க நிர்வாகம் முழுமையான அழிவை தவிர்த்து ஒரு எச்சரிக்கை விடுக்கும் விதமாகவே இந்த ராணுவ நடவடிக்கையை நடத்தியது. இது ஈரானின் ராணுவ திறன்களை குறைமதிப்பிற்கு உட்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருந்தது. ஆனால் அதன் பொருளாதார உயிர்நாடியை முழுமையாக துண்டித்து பிராந்தியத்தை மேலும் கொந்தளிப்பில் ஆழ்த்தும் அபாயகரமான நகர்வை தவிர்த்தது. அவரது இந்த முடிவு சர்வதேச எண்ணெய் சந்தையில் உடனடி மற்றும் நீண்டகால தாக்கங்களை ஏற்படுத்தியது. அந்த நாட்டின் கச்சா எண்ணெய் வணிகத்தை முழுமையாக முடக்கியிருந்தால் எண்ணெய் விலைகள் $100 தாண்டி சர்வதேச பொருளாதாரத்தில் பெரும் ஸ்திரமின்மையை ஏற்படுத்தியிருக்கும். அந்த நாட்டின் பொருளாதார உயிர்நாடியை முழுமையாக துண்டிக்காதது ஒருவித சமநிலையை ஏற்படுத்தி எண்ணெய் விலைகளில் மேலும் கூர்மையான ஏற்றத்தை தடுத்தது. ஹோர்முஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டால் எண்ணெய் உற்பத்தி வசதிகளை அழிப்பேன் என்று அவர் அளித்த கடுமையான எச்சரிக்கை பதற்றத்தை குறைப்பதற்கான ஒரு வழியாகவும் பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா தனது ராணுவ பலத்தை காட்டியதுடன் முழுமையான போரை தூண்டும் அபாயகரமான நகர்வை தவிர்த்துவிட்டது. இது அமெரிக்காவின் அதிகபட்ச அழுத்தம் கொள்கையின் ஒரு பகுதியாக இருந்தாலும் முழுமையான சண்டையை தவிர்த்து ஒருவித ராஜதந்திர பேச்சுவார்த்தைக்கு வழிவகுக்கும் ஒரு சமநிலையை பேணுவதற்கான முயற்சியாகவும் இது பார்க்கப்படுகிறது. அந்த நாட்டின் பொருளாதாரத்தை முழுமையாக முடக்க ஒரு வாய்ப்பிருந்தும் அவர் அதை செய்யவில்லை. இது வெறும் மனிதாபிமானமா அல்லது ஈரானை மேலும் ஆத்திரமூட்டாமல் தங்களுக்கு ஒரு பேரம்பேசும் சக்தியை வைத்துக் கொள்ளும் அரசியல் தந்திரமா என்பதுதான் இப்போதைய முக்கிய விவாதம். அந்நாட்டின் முழுமையான பொருளாதார சரிவு ஒரு பிராந்திய நெருக்கடியை ஏற்படுத்தி அகதிகள் பிரச்சினை, தீவிரவாத குழுக்களின் எழுச்சி மற்றும் மத்திய கிழக்கில் ஒரு அதிகார வெற்றிடத்தை உருவாக்கக்கூடும் என்ற கவலைகள் இருந்திருக்கலாம். எனவே இந்த முடிவு ஈரானுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கை விடுப்பதுடன் எதிர்கால பேச்சுவார்த்தைகளுக்கு ஒரு அடிப்படையை அமைத்து இரு தரப்பிற்கும் ஒரு முழுமையான போரை தவிர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கலாம் என்ற அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவம் சர்வதேச உறவுகளில் இராணுவ வலிமையை பயன்படுத்துவதில் உள்ள நுணுக்கங்களையும் பொருளாதார அழுத்தம் மற்றும் ராஜதந்திர சமநிலையின் முக்கியத்துவத்தையும் எடுத்துக்காட்டுகிறது.